நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் குறள் எண் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்கிறார் நம் திருவள்ளுவர். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார், விருந்தோம்பல்ங்கிற அந்த யாகத்தை செய்யாதவங்க எப்பேற்பட்டவங்க? அவங்க பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் அப்படிங்கிறார். பரிந்தோம்பினா ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிக்கிறது, செல்வத்தை சேர்க்குறவங்க. அப்படி சேமிக்கிறவங்க பற்றற்றேம், எங்களுக்கு பற்றுதலே இல்லை அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க? அவங்களால அனுபவிக்க முடியாத போது அப்படி சொல்லுவாங்க. இங்கே பற்றற்றேம்னா பற்றுதலே இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே அப்படி சேமிச்சுட்டே இருக்கிறவங்க எங்கேயாவது பற்றில்லாத இருக்க முடியுமா? அந்த மாதிரி கொஷினாக தான் இங்கே ரைஸ் பண்ணுறாரு. சுருக்கமாக சொல்லணுன்னா, யாரெல்லாம் அந்த விருந்தோம்பலை செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்த செல்வம் அவங்களுக்கு எந்த உபயோகமும் இருக்காது, அதனாட்டு எந்த யூஸுமே கிடையாமல் போகும் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த பகலாக பிஸ்னஸ்ன்னு ஓடுறாங்கல்ல, அவங்களோட கஷ்டப்பட்டு சேமிப்பில் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு லீவ் டேஸில் எங்கேயாவது போயிட்டு அன்னதானம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கூட யோசிக்க மாட்டாங்க. எல்லா லீவ்லேயும் அவங்களுக்கு பிஸ்னஸ் தான், அவங்களுக்கு தொழில் தான், அந்த வருமானம் தான். அவங்களால நிம்மதியாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியாதுங்க. இந்த குறளுக்கு உரை எழுதிய நல்லாசிரியர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வம் நிலையானது நம்பி செல்வத்தை நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். போகிற காட்டில் நம்ம இறந்ததுக்கப்புறம் எதுவுமே கையில் கொண்டு போகிறது இல்லை இல்லையா? அப்போ அந்த புண்ணிய பேலன்ஸ்ன்னு பார்க்குற போது அங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க் நிற்கிது. அப்போ வருத்தப்படுவாங்களாம், ஐயோ இப்போ எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே, எல்லா பற்றுகளும் அருந்த நிலை, நாம் போகிற நிலையில், அப்போ நம்ம கூட வர்றதுக்கு எந்த அறமும் இல்லையேன்னு தலையில் அடிச்சுட்டு வருந்துவாங்க. இந்த விருந்தோம்பல்ங்கிற யாக பலனை நமக்கு கிடைக்க விடாமல் செஞ்சிட்டோமே அப்படின்னு வருந்துவாங்களாம். நாம் மறுமையில் வருந்துறது ஒரு புறம் இருக்கட்டும், இம்மையிலுமே அது கண்டிப்பாக நடக்கும். யாருக்குமே கொடுக்காம ஒருவனே சாப்பிட்டுட்டே இருக்கிறான் அப்படிங்கிறனா அவனால் அந்த சாப்பாடை சரியாக அனுபவிக்க கூட முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த டாப் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் கூடி நின்று அவங்க அவங்களுக்கு பேச்சில் தான் அந்த எண்ணங்கள் இருக்கும், உள்ளே சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்காது. என்னமோ 2-3 குறிச்சிட்டு அந்த பிஸ்னஸ் டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னு சந்தோஷமாக இறங்கி போயிடுறாங்க. இதே தனக்கு இருக்கிற கொஞ்சம் சாப்பாடையும் குருவிகளுக்கு நாய்களுக்கு போட்டுட்டு ஒரு பழைய சோறை எடுத்து வச்சு தான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வெங்காயம் தொட்டு சாப்பிட்றவன் பாருங்கள், அவனுக்கு அந்த ஒரு திருப்திங்கிற ஃபீலிங் கிடைக்கிது இல்லையா? வாழ்க்கையில் ஒரு பற்று, வாழணுங்கிற ஒரு ஆசையும் கிடைக்கிது. ஒன்று பாராட்டியே ஆகணுங்க. இப்போ நம்மளுடைய இளைய சமுதாயம், அதாவது இந்த ஐடி இண்டஸ்ட்ரிலாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா, விருந்தோம்பல்னு தனியாக செய்யாமல் அவங்க பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மிச்சம் இருக்கிற உணவுகளை ஒரு பேக்கெட் போட்டு வெளியில் இருக்கிற நீடி பீப்புளுக்கு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. தேவைக்கேற்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் கூடுதலாக ஆர்டர் பண்ணி மிச்சம் ஆச்சுன்னா அதை அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போகிற ஜீவராசிகளும் இருக்க தான் செய்யுது நம்ம நாட்டில். இதுவும் ஒரு விருந்தோம்பல் தானே. இதைத்தாங்க நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே அதை ஒரு கோட்பாடாக வே ஆஃப் லிவிங்காகவே கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்கள், சமைச்சதுக்கப்புறம் சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு படைச்சதை 2 கைப்பிடி மேலாக இருக்க முதல்ல காக்காய்க்கு சோறு வச்சுட்டு தான் அவங்க வீட்டு ஆளுங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ரிச்சுவலாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உண்மை இருக்குங்கிறது நமக்கு திருவள்ளுவர் சொல்லியும் தெரிகிறது இல்லையா? அதனால் அந்த வேள்வி பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும். நம்மை தேடி இப்போ யாரும் விருந்தினர் வர்றதில்லை, அதாவது தேவைப்படுறவங்க வர்றதில்லை. அதனால் நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ ஒரு நம்மளோட என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நம்ம எங்கே இருக்காங்களோ, அவங்க ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கையால் சமைச்ச அந்த மணக்க ஒரு சாம்பார் சாதமோ ஒரு தயிர் சாதமோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு போய் தானமாக கொடுக்கலாம். இதை தானமாக நினைக்காம ஒரு விருந்தோம்பலாக செய்வோமாக. யாகங்கள் செய்து பெறக்கூடிய நல்ல பயன்களை இது தருது அப்படின்னா நாம் ஏன் முயற்சிக்கக்கூடாது? முயல்வோமாக. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.